ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் மற்றும் பச்சை தமிழ்நாடு பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாரோட மொபைல்லுமே ப்ரைவசியாட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் சில ப்ரைவசி தேவைப்படுது. அவங்களுடைய டேட்டாஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய வீடியோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ், சில பாய்ஸ் சில கேர்ள்ஸ் அவங்களுடைய பர்சனல் டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே செல்ஃபியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ நிறையவே நெட்டில் பார்க்கலாம். ஏன்னா பாதுகாப்பு இல்லை, அதனால் அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸுக்கெல்லாம் பக்காவாக ஒரு பாதுகாப்பு ஃபோட்டோட ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. நீங்கள் இப்போ உங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சர்ச் பாக்ஸில் ஃபோல்டர் லாக் ப்ரோ அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இதோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஃபோல்டர் லாக் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஆக்சுவலாக இது பெய்ட் சாஃப்ட்வேர், காசு கொடுத்து வாங்குறது, பெய்டு பண்ணி வாங்குறது. இந்தியன் ருப்பீஸுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் ஆகும். இன் துபாய் ருப்பீஸ் 14 திரம்ஸ், 14-15 திரம்ஸ் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என் மொபைலில். ஆக்சுவலாக இது நான் அந்த சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கிறேன். விருப்பம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ என் மொபைலில் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே செட்டு நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதில் நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். அப்புறம் அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு அதே பாஸ்வேர்டு நான் திரும்ப கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டு என்னோடய இமெயில் ஐடி கேட்கும். அதாவது நம்மளுடைய பாஸ்வேர்டு ஒரு வேளை நம்மளுக்கு மறந்து போயிடுச்சுன்னா அது நம்ம இமெயில் ஐடி செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இமெயில் ஐடியில் நம்மளுடைய பாஸ்வேர்டோட ஹிண்ட் வரும். சரியா? அப்போ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு ஸ்கிப்பு கொடுக்குறேன். ஓகே, நம்ம இமெயில் ஐடி செட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம்னா இப்படி நிறைய டேப் இருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், க்ளவுட் பேக்கப், செக்யூர் வாலெட் அப்படின்னு. இதில் நம்ம தேவையான ஃபோட்டோஸ் நம்ம அந்த ஃபோட்டோ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதில் ஃபோட்டோ நம்ம தேவையான ஃபோட்டோஸ் இதில் நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன், நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோ ஹைட் பண்ணணுமா, கேமராவில் எடுத்த ஃபோட்டோ ஹைட் பண்ணணுமா, பிசியில் உள்ள ஃபோட்டோ ஹைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோ ஹைட் பண்ணால் கேலரியை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கேலரிக்குள்ளால் போகும். சரியா? லிங்க் போகும். அதில் போய் நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சன்னிலியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்து நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த 3 ஃபோட்டோ நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ நான் இப்போ கேலரியில் போய் பார்த்தோன்னா எனக்கு இருக்காது. அதே மாதிரி இப்போ அதே மாதிரி தான் வீடியோஸ், இந்த வீடியோஸ் இருக்குல்ல, அந்த வீடியோஸ் நான் கிளிக் பண்ணி இப்போ நான் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியில் போய் எனக்கு தேவையான வீடியோஸை நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எப்படி செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இதில் கொடுத்துட்டேன்னா எனக்கு வீடியோஸ் எனக்கு இப்போ ஹைட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னா, நமக்கு இதில் நம்மளோட செக்யூர் வாலெட் இருக்குல்ல, செக்யூர் வாலெட்டில் போய் இதில் நமக்கு நம்ம பேங்க் பாஸ்போர்ட்டு நம்பரு, கிரெடிட் கார்டு நம்பரு, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம இதில் சூப்பராக ஹைட் பண்ணிக்கலாம். இது வேறு எந்த இதில் அப்ளிகேஷன்லேயும் இது கொடுக்கல. ஏன்னா இது இந்த மை வாலெட்ன்ற அப்ளிகேஷன் இதில் அந்த டேப் இதுலேயும் கொடுக்கல. நம்ம இப்போ ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டோம்னா இதில் இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஃபோல்டர் சேவ் ஆகும். அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டோம்னா நம்ம இதில் நம்மளுடைய பாஸ்புக் நம்பரு எல்லாமே இதில் சூப்பராக சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் போய்ட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, கார்டு நம்பர், பேங்க் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் டைப்பு, பின் நம்பர், இமெயில் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பேக்கில் இப்போ ஆடியோஸ், நம்ம தேவையான ஆடியோஸ் இதில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். நம்ம முக்கியமான சில ப்ரைவேட்டான ஸ்பீச்சுகள் இதில் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ், வேர்டு ஃபார்மெட்டு, எக்ஸல் ஃபார்மெட்டு, பவர் பாயிண்ட் ஃபார்மெட்டு, இந்த பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டு, அக்ரிமெண்ட் எழுதோடைய மக்கள், ப்ராஜெக்ட் எழுதோடைய மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு ப்ரைவேட்டாக உள்ளது எதாவது இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம இதில் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஃபோட்டோ ஹைட் பண்ணி வச்ச மாதிரி ஹைட் பண்ணி வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கான்டாக்ட்ஸ் நம்ம முக்கியமான சில அந்த முக்கியமான கான்டாக்ட்ஸ் நம்ம இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை,
கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் லாக்லையுமே கொடுக்காத ஒரு சிறப்பு அம்சம் இதில் வந்து ப்ரைவேட் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறது வந்து இதில் வந்து எதுலேயுமே ஹிஸ்டரி காட்டாது. ஸோ இதில் வந்து நம்ம தாராளமாக என்ன வேணுமோ அதில் வந்து ப்ரௌஸ் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் ப்ரௌஸ் பண்ணுறது வந்து நம்ம சாதாரண ப்ரௌசரில் வந்து ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கும். இதில் வந்து எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே இதில் சேவ் பண்ணி வைக்காது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ நான் அதில் யூடியூப் கொடுத்துருன்னா யூடியூப்பில் போயிடும். அதில் வந்து நம்ம தேவையான வீடியோஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம சர்ச் பண்ணுறதுல வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்த நாள் இந்த ஆள் இதெல்லாம் சர்ச் பண்ணி பண்ணாங்க அந்த மாதிரிப்பட்ட ஹிஸ்ட்ரி எதுவுமே இதில் வந்து சேவ் ஆகாது. அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, பிசி மேக் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னால் அந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் வந்து இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் போட்டுருக்கீங்க அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு மொபைலில் இந்த பிசி மேக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டான அட்ரஸாக இருக்கும். இந்த அட்ரஸ் வந்து உங்கள் மொபைலில் இருந்து இந்த மொபைலில் காட்டும். இந்த அட்ரஸ் வந்து உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியான அட்ரஸ். இந்த நம்பர் வந்து ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்கள் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை. இந்த அட்ரஸை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு ஆளும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் வந்து மாறுபடும். அப்போ அந்த நம்பர் அவங்கவுங்களுக்குள்ள நம்பரை அவங்கவுங்கள உள்ள கம்ப்யூட்டரில் எந்த ஒரு இன்டர்நெட் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அடித்து என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆப் லாக்கில் என்னென்ன வந்து இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மேக்கு, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டீல்த் மோட், இந்த ஹைட் ஐக்கான் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஸோ இதை வந்து ஹைட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒர்க் ஆகும். ஓகே கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு *6666 அடித்து டயல் பேடில் போய் டயல் பண்ணிட்டோம்னா இந்த ஐக்கான் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது நம்ம மொபைலில் தெரியாது. ஓகே கொடுத்தோம்னா இது நம்ம ஓகே கொடுத்தோம்னா இருக்குல்ல *6666 ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நம்பரு கொஞ்சம் ஓகே கொடுத்துட்டு ஒரு தடவை மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டீல்த் மோட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா மொபைல் இந்த செட் பண்ணிவிட்டு இதில் இந்த டிக் மார்க் போட்டு விட்டுட்டு மொபைல் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்த் மோட் வந்து ஒர்க் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க இந்த சாஃப்ட்வேரில் உள்ள ஹைட் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வெளியில் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் டயலரில் போய் *6666 அப்படின்னு அடித்து டயல் பண்ணால் தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு உள்ளே போகும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு வந்து க்ளவுட் பேக்கப்பில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ட்ராபாக்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்க ட்ராபாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராபாக்ஸில் சைன்இன் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிற எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் ட்ராபாக்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தவற வாய்ப்பு இருக்காது. அப்படியே ஒரு வேளை இதுலேயும் இருக்கும், உங்கள் ட்ராபாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட டேட்டாஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். டேட்டா ரிகவரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு வேளை வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லியாக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஒரு வேளை நீங்கள் வந்து முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸில் உங்கள் மொபைலில் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருவீங்க. ஒரு வேளை ஆக்சிடென்ட்லேயே அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர் ஒரு தடவை கூட இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஃபோல்டர் லாக் ப்ரோ அப்படின்றதுல அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ரிகவர் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதே எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன்இன் இதில் பண்ணிங்களோ அதே ஜிமெயில் ஐடி கொடுத்து இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோல்டர் லாக் ப்ரோ கொடுத்து ரிகவர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் ரிகவர் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் ஆகாது. அதனால் அந்த தைரியம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி லாக் ரிகவரி இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு மாற்றணும். இதில் போய் உங்களுக்கு பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். வேறு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர், பேட் பண்ணுற சாஃப்ட்வேர், பேட் பண்ணி வாங்குகிற சாஃப்ட்வேர். ₹300 மதிப்புள்ளது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விருப்பமுள்ளவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியான ஒரு சாஃப்ட்வேர். அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மோர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம போஸ்ட் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம பேஜில் போட்ட எல்லா போஸ்ட்டும் உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பில் அப்பப்போ தகவல் வந்துட்டுருக்கும். அதில் அந்த தகவல் மெசேஜை உங்கள் மொபைலில் இருக்கிற மற்ற ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் எப்போவுமே பகிர்ந்துக்கலாம், தப்பு கிடையாது.
வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது எப்போயும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ரிட்டன் மெசேஜ்லாம் கையால் எழுதுன மெசேஜ்லாம் அனுப்பாதீங்க. ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.